ஹாய் ஹலோ வெல்கம். இந்த வீடியோவில் பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் கோயில் பார்க்க போகிறோங்க. நடுநாடு பாடல் பெற்ற தலமுங்க. நம்பர் 20. திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமுங்க. இந்த கோயில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க. சென்னை திருச்சி ஹைவேஸ்கிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த கோயில் இருக்குங்க. விழுப்புரத்துலேருந்து 10 கிலோமீட்டரு, சென்னையிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா 150 கிலோமீட்டருங்க. போன வீடியோவில் NNT 021 இதே விழுப்புரத்தில் பக்கத்தில் இன்னொரு பாடல் பெற்ற தலம் இருக்குங்க, திருவாமத்தூர். அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவும் பார்த்துருங்க. கல்வெட்டுப்படி கிபி 1052 1064 ராஜேந்திர சோழனின் மனைவி, அவங்க பேர் பார்த்திங்கன்னா பறவை நங்கை. அவங்களுக்கு இந்த தலத்தில் இருக்கிற இறைவன் மீது ரொம்ப பக்திங்க. அதனாலேயே இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா பறவைப்புறம் அப்படின்னு முன்னாடி பேர் வச்சுருந்தாங்க. பிற்காலத்தில் அது பனையபுரமாக மாறிடுச்சு. வாங்க கோயில் உள்ளே போய் இந்த கோயிலோட சிறப்புகளை பார்ப்போம். சுமார் 1300 இல்லை 1500 வருடங்களுக்கு முன்னாடி குலோத்துங்க சோழரால் இந்த கோயில் கட்டப்பட்டதுன்றது ஒரு நம்பிக்கைங்க. 11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டின்படி பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழர் இந்த கோயிலுக்கு பல திருப்பணிகள் செஞ்சுருக்கிறாரு. ஆதித்ய ராஜேந்திர சோழரும் குலோத்துங்க சோழரோட கல்வெட்டுகளும் ராஜேந்திர சோழர் 2ஆம் ராஜேந்திர சோழரோட கல்வெட்டுகளும் இங்கே கிடைச்சிருக்குங்க. மூலவர் சன்னதிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதிகார நந்தி, அப்புறமா துவார கணபதி, சண்முகர், அப்புறம் சனீஸ்வரர் இங்கே இருக்கிறாங்க. நல்ல ஒரு தரிசனம் பார்த்தாங்க. இப்போ மூலவரை சுற்றி வலம் வரலாம். இங்கே 63 நாயன்மார்கள் இங்கே வச்சுருக்காங்க. மூலவர் பனங்காட்டீஸ்வரர், பனங்காட்டீசன். தாயார் சத்தியாம்பிகை, மெய்யாம்பிகை, பரவம்மை. சித்திரை மாதத்தில் ஒரு 7 நாள் பார்த்திங்கன்னா கருவறையில் இருக்கும் மூலவர் மீது சூரியன் ஒளி படுற மாதிரியும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அம்பாள் மீது சூரிய ஒளி படுமாங்க. அதுக்கான ஸ்தல வரலாறு நான் சொல்கிறேன். கண் பார்வை அதில் எதனா நம்மளுக்கு ட்ரபுள் இருக்குது, கண் பிரச்சனைகள் எதனா இருந்தால் இந்த ஸ்தலத்தில் இந்த இறைவனை வழிபட்டால் அது நிவர்த்தியாகும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. திருவாமத்தூரில் பார்த்த மாதிரியே இங்கே லிங்கோத்பவர், இந்த பக்கம் முருகர், அந்த லாஸ்டில் கஜலக்ஷ்மி. இந்த 2 கோயிலுமே பக்கத்தில் தாங்க இருக்குது. இதை ஒரே டைம்லேயே நம்ம கவர் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஸ்தலமுங்க. மாணிக்கவாசகர், சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இவங்க எல்லாரும் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காங்க. அதனால் இங்கே படம் வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட தல வரலாறுங்க. பிரம்மரோட மகன் அவர் தட்ச மகாராஜா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு சிவாவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வேள்வி நடத்துகிறார். அவர் இதில் பார்த்திங்கன்னா கலந்துக்கிறதுக்கு சூரிய பகவான், இந்திரன், இவங்க எல்லாரும் அதில் கலந்துக்கினாங்க. இது அம்மனுக்கு பொறுக்காமல் அந்த வேள்வியை தடுத்து நிறுத்துறதுக்காக வேண்டி அம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அக்னி குண்டத்தில் குதிச்சிடுறாங்க. குதிச்சதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க 51 பீடமாக சிதறாங்க. அதுதான் சக்தி பீடம். 51 சக்தி பீடம் இருக்குது பார்த்திங்களா. அது இது நியூஸை கேள்விப்பட்ட உடனே சிவபெருமானுக்கு பயங்கர கோவம்.
அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட முடி தலைமுடியிலேருந்து ஒரே ஒரு முடியை எடுத்து அதிலேருந்து ஒரு அவதாரத்தை உருவாக்கி அனுப்புகிறார். அந்த ஜடாமுடியிலேருந்து வந்த அவதாரம்தான் அகோர வீரபத்ரர். வீரபத்ரர் இந்த யாகசாலையை அழிக்கும் போது பார்த்திங்கன்னா, அங்கே இருந்தவங்களும் பாதிக்கப்பட்டாங்க. அதில் சூரிய பகவானும் இருந்ததுனால அவரோட கண் பறி போயிடுச்சு. சூரிய பகவான் மீண்டும் அவருக்கு கண் பார்வை பெற்ற தலம் பார்த்திங்கன்னா திருப்புறவார் பனங்காட்டூர்னு சொல்கிறாங்களே, அந்த தலம் இந்த தலம் தாங்க. சித்திரை மாதம் முதல் 7 நாள் அவர் அவர் இங்கே இருக்கிற மூலவரையும் அம்மனையும் வேண்டி அவர் கண் பார்வை பெற்ற நாள். அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்னேன் பார்த்திங்களா, உங்களுக்கு சூரிய ஒளி மூலவர் மேலே முதலும் அப்புறமா அம்மன் மேலே படும் அப்படின்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதனால தான். இந்த ஊர் பேர் பனையபுரம்ங்க. இந்த ஸ்தலத்தோட ஸ்தல மரம் பார்த்திங்கன்னா பனைமரம். பனைமரத்துக்கு இங்கே ஆண் மரம் வளர்த்தியாகவும் பெண் மரம் குட்டையாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. நான் இந்த கோயிலுக்கு செகண்ட் டைம் வரேங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நான் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலமும் இந்த நடுநாட்டு பாடல் பெற்ற தலமெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டேன். இப்போ மறுபடியும் வரேன். இதில் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோயில் இது கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் பாழடைஞ்சு இருந்துச்சு. இப்போ எல்லாம் ரெனோவேஷன் பண்ணி இப்போ எல்லாம் புதுசாக இருக்குங்க. மன்னன் சிபி சக்கரவர்த்தி ஒரு புறாவுக்கு ஈடாக அவரோட தொடையை வெட்டி அதுக்கு எடை அவரோட தசையை வச்சு நீதி காத்த ஊருங்க இந்த ஊர். கல்வெட்டுகள் எல்லாம் 7ஆம் நூற்றாண்டில் 10ஆம் நூற்றாண்டில் 11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள்லாம் நம்ம பார்த்தாலும் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய கோயில்கள். அப்படி பார்க்கும்போது இங்கே போர்டு வச்சுருக்கிறது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 2500 வருடம் பழமையான கோயிலுங்க இவங்க குறிப்பிடுறாங்க. இதே மாதிரி பழமையான கோயில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் நான் இதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோஸையும் பாருங்கள். ஞாயிறு தோறும் நீங்கள் இங்கே நெய் விளக்கு சூரிய பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நீங்கள் ஏற்றி வந்தால் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் போகும். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும்ன்றது இங்கே எல்லாம் நம்பிக்கைங்க. இந்த கிணறும் இந்த கிணத்துக்கு மேலே இருக்கிற பாத்திரத்தை பற்றி எதுவும் குறிப்பிடலைங்க. ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த விக்கிரவாண்டி பக்கம் வந்தீங்கன்னா இந்த 2 கோயிலையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.